ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடி ட்வின்ஸ். இன்றைக்கி நம்ம பிஎஸ்பி கேம் எப்படி ஃபோனில் விளாட்றதான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்ம இந்த கேம் விளாட்றதுக்கு மொத்தம் 3 ஆப் தேவைப்படும் கைஸ். அது இது தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அந்த 3 ஆப் இது தான். ஃபஸ்ட்டு ZH1 நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் எதுக்குன்னா, நம்ம இதில் தான் கேம்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா PPSSPP அப்படி அந்த ஆப் ஏற்றிக்கோங்க. இது ஒரு எமுலேட்டர். இதில் தான் நம்ம கேம்ஸ் விளாட போகிறோம், பிசி கேம்ஸ். ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா PSP கேம் டவுன்லோட் கைஸ், கேம் டவுன்லோட். ஸோ இதில் தான் நம்ம PS கேம்ஸ் எல்லாம் ஏற்ற போகிறோம். ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி ஏற்றி வச்சுட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ எப்படி கேம் ஏற்றி விளாட்றதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த PSP கேம் டவுன்லோட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் கைஸ் வரும். இதில் எல்லா PSP கேம்ஸும் இருக்குது. ஆனால் என்னென்னா இதில் PS1, 2, 3 மட்டும்தான் கைஸ் இருக்குது. 4, 5 இல்லை கைஸ். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஏற்றிக்கோங்க. ஏன்னா PS4ல் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் அது ஃபேக் கைஸ். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஏற்றிக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாருட்டோ அல்டிமேட் நிஞ்சா ஸ்டார்ம் 4 அப்புறம் கலெக்ஷன்ஸ், இது ரெண்டும் PS4 கேம் கைஸ். ஸோ நான் அதுவும் ஏற்றி பார்த்தேன், ஆனால் வேறு ஏதோ நாருட்டோ கேம் வந்தது கைஸ். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ZH1 போய்க்கோங்க, டவுன்லோட் பண்ணிட்டு. ஸோ இப்போ நம்ம நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் கைஸ். அதுக்கு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட்குள்ளே போங்க கைஸ். ஏன்னா இப்போ நம்ம ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணால் தான் அதில் கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு PSP, PPSSP அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க, உங்கள் விஷ் தான். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இப்படி க்ரியேட் பண்ணால் எப்படி தான் கைஸ் இருக்கும் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஸோ இப்போ டவுன்லோட்குள்ளே போய்க்கோங்க. நான் நாருட்டோ கேம் ஏற்றிருக்கேன், அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் கைஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கீழே உள்ள எக்ஸ்ட்ராக்ட் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் மேலே கிளிக் பண்ணிட்டு டிவைஸ் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் நியூ ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க கைஸ். அதில் கேம் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ளதை லைட்டாக கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் கேம் விளாட முடியும் கைஸ். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக லேட் ஆகும் கைஸ், ஆனால் ஏறிடும். ஸோ இப்போ கேம் ஏறிடுச்சு கைஸ், அவ்வளோதாங்க. இப்போ பேக் PPSSPக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஓகேவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண ஃபோல்டரை கிளிக் பண்ணிட்டு கேமை கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர்னு போடுங்க, அலோ கொடுத்துருங்க. இப்போ இந்த மறுபடியும் ஓகேவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும், சில நேரம் கேம் வராது. ஸோ அதனால் இந்த ப்ரௌஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் கிளிக் பண்ணிட்டு யூஸ் திஸ் ஃபோல்டர்னு கொடுத்துட்டு அலோ கொடுத்துருங்க, கேம் வந்துடும் கைஸ். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பென்டென் ஒரு கேம் வச்சுருக்கேன். இப்போ நாருட்டோ அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ் ஓப்பன் பண்ணோன்னே. ஸோ இப்போ இதில் நம்ம நெட் இல்லாமல் ஃப்ரீயாக விளாட்லாம் கைஸ், அதான் ஹைலைட்டு. ஏற்ற மட்டும்தான் கைஸ் நம்மளுக்கு நெட்டு வேணும். Naruto Shippuden Ultimate Ninja Impact. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய்.